த ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில், தொகுதி மறுவரையறை என்பது பாஜக ஆதிக்கம் உள்ள மாநிலங்களுக்கு சாதகமாகவும், அக்கட்சி வரலாற்று ரீதியாக பலவீனமாக இருந்து வரும் மாநிலங்களுக்கு பாதகமாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை குறித்த எதிர்க்கட்சிகளின் எந்த ஒரு கேள்விகளுக்கும் ஒன்றிய அரசு இதுவரை உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் நிச்சயம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். தற்போது 543 இடங்களில் 207 இடங்களை கொண்டுள்ள ஹிந்தி பேசும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மற்றும் டெல்லி ஆகியவை 366 இடங்களை பெறும். இது 77% அதிகமாகும். மேலும் அவற்றின் பங்கு 38.1% 43.1% உயரும். தற்போது 132 இடங்களை கொண்டுள்ள தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகியவை 176 இடங்களை மட்டுமே பெறும். இது 33% அதிகரிப்பாகும். அதே நேரத்தில் அவற்றின் பங்கு 24.3% 20.7% குறையும். கிழக்கு மாநிலங்கள் 14.4% 13.7% சரியும். வடகிழக்கில் 4.4% 3.8% குறையும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பல பத்தாண்டுகளை செலவிட்ட மாநிலங்கள் இப்போது ஜனநாயக அதிகாரத்தில் தங்கள் பங்கில் ஒரு சரிவை எதிர்கொள்கின்றன. அதே நேரத்தில் பின்தங்கிய மாநிலங்கள் அதிக இடங்களை பெறும். ஏற்கனவே பலவீனமடைந்த நிதிசார் கூட்டாட்சி முறையானது சமூக பொருளாதார ரீதியாக முன்னேறிய மாநிலங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவதன் மூலம் மேலும் மோசமடையும் என்று த ஹிந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது. 2 முக்கிய மாநிலங்களில் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் பொது விவாதத்திற்கு சிறிதும் அவகாசம் அளிக்காமல் இந்த சட்டம் அவசரமாக நிறைவேற்றப்படுவது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மசோதா நிறைவேற அனுமதிப்பதன் மூலம் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் த ஹிந்து ஆங்கில நாளேடு கட்டுரையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது.